இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லெந்து காலங்களின் தொடர் தியானத்தை இந்த நாட்களிலே நாம் கவனித்து வருகிறோம். கடவுளோடு இருக்கிற உறவின் தன்மையை சீராய்வு செய்வதுதான் இந்த காலங்களின் மிக முக்கியமான நோக்கம் என்பதையும் நாம் படித்து வருகிறோம். கடந்த தியானங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்பீர்களானால் இந்த தொடர்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை உங்கள் தியானத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். இந்த வசனத்தின் இறுதி வரிகளை நீங்கள் கவனிப்பீர்களானால், நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். இறை மக்களே, இந்த நாட்களிலே நாம் யோசிக்க வேண்டிய காரியம் என்ன? உண்மையிலேயே என்னுடைய மனம் திரும்புதல் கடவுளோடு இருக்கிற உறவு நிலைகளிலே அது ஏற்பட்டிருக்குமானால், அந்த ஏற்பட்ட அந்த மனம் திரும்புதலின் தன்மை என்ன விளைவுகளை அது கொண்டுள்ளது, என்ன தாக்கங்களை பெற்றுள்ளது என்பதை திருமறை தீர்மானிக்கிறது. நான் மனம் திரும்பி விட்டேன் என்று நாம் சொல்லுவதை ஒருபோதும் கடவுள் அப்படியே ஏற்பதில்லை. அதனுடைய தன்மைகளை கர்த்தர் பார்க்கிறார். கொரிந்திய மக்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட பின்மாற்றம், அதற்கான ஆழ்ந்த மனஸ்தாபம், மன வருத்தம், அவர்களுடைய பாவ அறிக்கை ஒரு உண்மையான சரியான மனம் திரும்புதலுக்கு அவர்களை வழிநடத்தியது. அந்த மனம் திரும்புதலின் தன்மையைத்தான் பவுல் இங்கே விவரிக்கிறார். உண்மையான தேவனுக்கேற்ற துக்கம் அவர்களிடத்தில் ஜாக்கிரதையையும் குற்றம் தீர நியாயம் சொல்லுதலையும் பாவத்திற்கான வெறுப்பையும் கடவுளுக்கான பயத்தையும் கடவுளுக்கான ஆவலையும் கடவுளுக்கான பக்தி வைராக்கியத்தையும் கடவுளுக்கான ஒரு கண்டிப்பையும் அது உண்டாக்கிற்று. இதுதான் சரியான விளைவுகள் உள்ள ஒரு மாற்றமாகும். நீங்கள் உண்மையிலேயே கடவுள் பக்கமாக இந்த நாட்களிலே திரும்பி வருகிறீர்கள் என்றால், உங்களுடைய மனம் திரும்புதல் மெய்ப்பிக்கப்பட வேண்டும், நிரூபிக்கப்பட வேண்டும். பவுல் இதைத்தான் சொல்லுகிறார், உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். உண்மையிலேயே இந்த நாட்களிலே உங்களை கடவுளுக்கு முன்பாக சுத்தவான்கள் என்று நீங்கள் விளங்க பண்ணுகிறீர்கள் என்றால், உங்களுடைய மனம் திரும்புதலின் தன்மையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிர்பந்தத்திற்காகவோ அல்லது ஒரு கட்டாயத்திற்காகவோ மன திருப்திக்காகவோ நீங்கள் அதை செய்திருப்பீர்களானால், இந்த திருமறை சார்ந்த மனம் திரும்புதலுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அதுதான் நிரந்தரமான சரியான வழிமுறையை உங்களுக்குள் கொண்டுள்ளது என்பதற்கான அடையாளம். கடவுள் தாமே இப்படிப்பட்ட கிருபையினாலே நாம் ஒவ்வொருவரையும் நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாட்களிலே எங்களுக்குள் உருவாகிற மனம் திரும்புதலானது சரியான நிரூபணத்தை கொண்டிருக்கும்படி எனக்கும் எங்களுக்கும் அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.